வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருக்க நியூஸ் சும்மா வேற லெவல் அதிரடி அப்டேட்னு தான் சொல்லணும். ஏன்னா 2026 பொங்கல் பண்டிகை நெருங்கிட்டே இருக்கு இல்லையா? நம்ம மக்கள் எல்லாருமே கவர்மெண்ட் கிட்ட இருந்து என்ன வரப்போகுதுன்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப நமக்கு கிடைச்சிருக்க தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, வரப்போற ஜனவரி மாசம் முதல் வாரத்திலேயே நம்ம ரேஷன் கடையில பொங்கல் பரிசுக்கான டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்கன்னு ஒரு பக்கா நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஜனவரி முதல் வாரம் இல்லனா இரண்டாவது வாரத்துல நம்ம முதலமைச்சர் ஐயா அவங்களே நேரடியா வந்து இந்த பொங்கல் பரிசு கொடுக்கிற திட்டத்தை தொடங்கி வைக்க போறாங்கன்னு சொல்லப்படுது. சரி, இதுல என்ன ஸ்பெஷல்னு நீங்க கேட்கலாம். வழக்கமா நம்ம ரேஷன் கடையில பொங்கல் அன்னைக்கு பச்சரிசி, சக்கரை, அப்புறம் அந்த முழு கரும்பு இதெல்லாம் கொடுப்பாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த முறை விஷயம் கொஞ்சம் பலமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா 2026ல எலெக்ஷன் வரப்போகுது பாத்தீங்களா? அதனால கண்டிப்பா நம்ம மக்களுக்கு ஒரு பெரிய தொகையை கையில ரொக்க பணமா கொடுப்பாங்கன்னு ஒரு பேச்சு பலமா அடிபடுது. அது 1000 ரூபாயா இருக்கலாம், இல்ல அதுக்கு மேலையும் இருக்கலாம். ஆனா கண்டிப்பா பணம் இருக்கும்னு நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் வந்திருக்கு. இத பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் கொஞ்ச நாள்ல, அதாவது அடுத்த சில தினங்கள்ல முறைப்படியா கவர்மெண்ட் கிட்ட இருந்து வெளியாகும்னு எதிர்பார்க்கலாம். அப்படி அறிவிப்பு வந்த உடனே எந்த தேதியிலிருந்து டோக்கன் கொடுப்பாங்க, எந்த தேதியில பொருட்கள் வாங்கலாம், கூட்டம் இல்லாம எப்படி போய் வாங்குறது, இது எல்லா விவரத்தையும் நான் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம போன வருஷமெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனா இந்த முறை எலெக்ஷன் டைம்ங்கிறதால எல்லாமே ஜெட் வேகத்துல நடக்கும்னு அதிகாரிங்க தரப்புல இருந்து சொல்லப்படுது. சோ நம்ம மக்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாருக்குமே பரிசு கண்டிப்பா கிடைக்கும். குறிப்பா அந்த டோக்கன் வாங்கும்போது உங்க ரேஷன் கார்டு நம்பர் சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க கார்டு ஆக்டிவ்ல இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா கடைசி நேரத்துல போயிட்டு டென்ஷன் ஆகக்கூடாது பாருங்க. அதனால தான் இப்பவே ஒரு முன்னோட்டமா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் பாருங்க. அப்புறம் மிக முக்கியமா இந்த மாதிரி அரசு அறிவிப்புகள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரிங்க நண்பர்களே, மீண்டும் ஒரு சூப்பரான அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.